வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், விஜி பொட்டிக். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வீட்டிலேருந்து நம்ம தைக்கிறோம். நம்ம ஊருக்குள்ளார நம்ம வந்து ஃபேமஸ் டெய்லராக இருக்கிறோமா இல்லையா, நம்ம அதுக்கு என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணணுமா, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணுமா, என்ன பண்ணணும் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் நிறைய உங்களுக்கு மோட்டிவேஷன் வீடியோலாம் நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் என்னோடய சேனலில் போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் வந்து ஒரு லைக்கை போட்டுட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த போல் நம்ம நிறைய மோட்டிவேஷன் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு சில பேருக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கும். அதாவது உபயோகமுள்ளதாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இது லைக் போட்டுட்டு பார்க்குறது மூலயமா வந்து எல்லாருக்குமே போய் இந்த வீடியோ போய் சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பண்ணணும், நம்ம வந்து ஃபேமஸ் டெய்லராக நம்ம ஏரியாக்குள்ளார நம்ம ஃபேமஸ் டெய்லராக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை. ரொம்ப நம்ம செய்கிற வேலையே வந்து நம்ம எது போல் நம்ம கரெக்டாக வழி நடத்திக்கிட்டு போகணும். இது போல் நம்ம வழி நடத்திக்கிட்டு போனாக்கா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கஸ்டமர் வந்து அதிகரிப்பாங்க. கஸ்டமர் அதிகரிக்கிறாங்க அப்படின்னாலுமே நமக்கு நல்லா ஃபேமஸ் டெய்லராகவே ஆக முடியும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்றும் லிஸ்ட்டை நீங்கள் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வர்ற கஸ்டமர்கிட்ட நீங்கள் நிறைய வந்து சொல்லி அனுப்புங்க. இது போல் வந்து நான் டிசைன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து வீட்டில் நீங்கள் வந்து இது போல் ஃபேமஸ் டெய்லராக ஆகணும் அப்படின்னாலுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மெயினாக நீங்கள் வந்து ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ண தெரிஞ்சிருக்கக்கூடாது. லேடிஸ் சம்மந்தப்பட்ட நமக்கு என்னென்னலாம் நம்ம வேர் பண்ணுறோமோ எல்லாமே நமக்கு ஸ்டிச் பண்ண தெரியணும். அதுபோல் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு ஃபேமஸ் டெய்லராக வந்து நம்ம ஆகவே முடியும் இல்லையா? அப்போது நமக்கு வந்து எல்லாமே அப்படின்னா என்னென்ன அப்படின்னா, ஒன்றுமே இல்லை சிஸ்டர். நமக்கு வந்து லைனிங் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சாதா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து இப்போ கல்யாண ஆர்டர்லாம் நமக்கு வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கல்யாண ஆர்டருக்கு ஆரி ப்ளவுஸும் வரும். அப்போ வந்து அதுவுமே நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். முகூர்த்தத்துக்கு நம்ம அதுவுமே ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். அதுவுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னாலுமே நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க, நல்லா ஆரி ஒர்க் போடுறவங்களா அவங்கக்கிட்ட போயிட்டு சொல்லி வச்சிட்டிங்கன்னா, உங்களுக்கு வர ஆரி ஒர்க் வர ப்ளவுஸுக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்கக்கிட்ட ஆர்டர் கொடுத்து அவங்க ஆரி ஒர்க் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்போது வந்து நீங்கள் அதுபோல் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, உங்களுடைய கஸ்டமர் வந்து உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க. ஒரு சின்ன வேலை கூட இதுக்கோசம் நான் வந்து இவங்கக்கிட்ட நான் போகலை, நான் வேறு ஆளை தேடிக்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி யாருமே போகக்கூடாது. இப்போ உங்கள்கிட்ட ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து எந்த ஒரு வேலைக்கோசமே வந்து அவங்க வேறு டெய்லர் வந்து அவங்க தேடவே கூடாது. இது போல் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்றதை யோசித்து நீங்கள் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்லா நீங்கள் ஃபேமஸ் டெய்லராக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு ஆரி ப்ளவுஸ் வந்து இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து உங்கள் கஸ்டமர் வந்து கல்யாணத்துக்கோ இல்லை வந்து மஞ்சள் நீர் அந்த மாதிரி தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷனு இது போலலாம் வருது அப்படின்னும்போது அவங்க கேட்பாங்க. உங்கள் ரெகுலர் கஸ்டமராக இருந்தால் அவங்க வந்து கேட்பாங்க, இதுக்கு இந்த மாதிரி நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ரேட்டும் வந்து உங்களுக்கு அவங்க கேட்குற இதில் இருக்கிற மாதிரி ஆளாக பார்த்து நீங்கள் ஓகே பண்ணி நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லி வச்சுருக்க. இது போல் எனக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஆர்டர்லாம் நிறைய வரும். நீங்கள் வந்து நான் வாங்கி தரேன், எனக்கு நீங்கள் ஆரி ஒர்க் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்களுமே வந்து நம்மள மாதிரி வந்து ஒர்க்குக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. அது மாதிரி இருக்கும்போது அவங்களுக்குமே அதில் பெனிஃபிட் இருக்குது, நமக்குமே இதில் பெனிஃபிட் இருக்குது. நம்ம வந்து ஆரி ஒர்க்குக்கோசம் அவங்க வந்து வெளில போகக்கூடாதுன்னு நம்ம பார்த்து நம்ம அவங்கள வந்து கைக்குள்ளார வச்சுப்போம். அப்படி இருக்கும்போது ஆரி ப்ளவுஸ் நம்மளை விட்டு வெளியே போகாது இல்லையா? அது மாதிரியும் வந்து நம்ம கஸ்டமரை நமக்குள்ளார வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது வந்து அதிகமாக வந்து இந்த மாதிரி ஃபேமஸ் டெய்லராக இருக்கிறவங்க வந்து அதிகமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து இப்போது ஆரி ப்ளவுஸு, எம்ப்ராய்டிங் ப்ளவுஸு, இது போல் வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு, சாதா ப்ளவுஸு, லைனிங் ப்ளவுஸு, சுடிதார்லேயே வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து லேடிஸ் சம்மந்தப்பட்ட சுடிதார்லேருந்து சொல்கிறேன் நான். ஏன்னா காலர் வச்சது வந்து எல்லாருக்குமே வராது. எனக்குமே வந்து சொல்லி கொடுத்தாங்க. நான் தான் வந்து எனக்கு வேண்டாம், அது கொஞ்சம் ரொம்ப மூளை குழம்பும் போல இருக்குது, வேண்டாம் எனக்கு, நான் ப்ளவுஸே எனக்கு போதும்னு தான் வந்துட்டேன். மித்தது எல்லாமே நானே தான் ஓனாக தான் நான் கற்றுக்கிட்டேன். சுடிதார் எல்லாமே நானே தான்
கற்றுக்கிட்டேன். வெறும் சாதா ப்ளவுஸு, லைனிங் ப்ளவுஸ் மட்டும் தான் நான் ஸ்டிச் பண்ண தெரியும் எனக்கு. அப்போ கூட எனக்கு சாதா ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ண தெரியும், வெட்டுறது தெரியும், அவ்வளோதான். லைனிங் ப்ளவுஸில் எனக்கு அவங்க சொல்லியும் தரல, நானுமே போகலை. 1½ மாதத்தில் என்னால் அவ்வளோதான் பண்ண முடிஞ்சுது. அதனால் நான் அப்படியே நின்றுட்டேன். அந்த சாதா ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் ஒர்க்கை மட்டுமே வச்சுக்கிட்டு தான் நான் இன்றைக்கி இந்த லெவலில் வந்து நிற்கிறேன். என்னுடைய ஒன்று என்னுடைய மூளையை நான் போட்டு குழப்பி இது இப்படி தான் வரும், அப்படி தான் வரும்னு யோசித்து தான் நானாக தான் என்னுடைய அறிவுக்காக தான் நான் வந்து மேலே வந்திருக்கேன். இது போல் வந்து உங்களாலேயும் முடியும் கண்டிப்பாக. நீங்களும் வந்து இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், ஸ்கூல் யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து நானே வந்து கற்றுக்கிட்டேன். ஸ்கூல் யூனிஃபார்ம் அதுவுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் வந்து நார்மலாக நம்ம வந்து வேர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, லைனிங் சுடிதாரு, நம்ம நார்மல் சுடிதார் அதுவுமே நமக்கு தைக்க தெரியணும். அப்புறம் ஆயாங்க ஜாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே தைக்க தெரியணும். எல்லாமே நமக்கு வந்து இதுதான் கிடையாது. ஆயா பாவாடை இருக்குது, அதை தைக்க தெரியணும். எல்லாமே நமக்கு வந்து தைக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா டிசைன் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ண தெரியணும். ஏன்னா இப்போ வந்து ஒரு 500 600 சேரீ எடுப்பாங்க. ஆனால் அதுக்கு வந்து டிசைன் வச்சு போடணும். நிறைய பேர் இப்போ மாறிட்டாங்க, நிறைய மாறிடுச்சு. இப்போ அது போல் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, டிசைன் ப்ளவுஸை தான் விரும்புகிறாங்க. அதுதான் வந்து அவங்க எதிர்பார்க்குற பட்ஜெட்டில் இருக்கிறதுனால இப்போ அது போல் தான் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு 1000 ருபீஸில் இருக்குது அந்த சேரீ அப்படின்னா அதுக்கு போய் அவங்க ஆரி ஒர்க்கு போடணும்னு யோசிக்க மாட்டாங்க, எம்ப்ராய்டிங் போடணும்னு யோசிக்க மாட்டாங்க. சிம்பிளாக ஒரு 400 500 ஒரு டிசைன் ப்ளவுஸ், பேட்டர்ன் ப்ளவுஸ் தைச்சி போடணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிசைன் ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ண கற்றுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எனக்கு மெயினாக வந்து நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஃபாலோ பண்ணி நான் மேலே வந்தது தான் நான் உங்களுக்கு அதை சொல்லிகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து அதிகமாக நான் வந்து எங்கள் ஏரியாக்குள்ளார லேடிஸ் டெய்லராக வந்து கடை வச்சுருந்தப்பையும் சரி தான், நான் வீட்டில் வச்சு தைக்கும்போது சரி தான், இப்பயுமே எனக்கு வந்து ஃபேமஸ் டெய்லராக இருக்க முடியுது அப்படின்னா நான் வந்து இங்கே லேடிஸ் டெய்லர்னு பார்க்க போனால் நான் மட்டும்தான் அந்தளவுக்கு வீட்டில் இருந்து ஸ்டிச் பண்ணாலுமே ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போ கொடுத்துட்டு போகிறாங்க சிஸ்டர். இப்போ வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க, நாளைக்கு காலைல வேணும் அப்படின்ட்டு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு உடம்பு சரியில்லை, ஒன்றும் முடியல தான். ஆனால் நான் அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். எனக்கு தேவை கஸ்டமர். இன்றைக்கி எனக்கு உடம்பு முடியல, நான் அந்த கஸ்டமரை நான் விட்டுட்டேன்னா நாளைக்கு நான் நல்லா இருக்கும்போது அவங்க வந்து என்ன யோசிப்பாங்க, நம்ம அன்றைக்கி போய் கொடுத்தோம், அவங்க நமக்கு ஸ்டிச் பண்ணி தரல, அப்போ நம்ம வேற ஒருத்தவங்ககிட்ட கொடுத்துக்குவோம், அப்படி தான் தோணும் அவங்களுக்கு. நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நமக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னாலுமே நம்ம வந்து அதை பார்க்காம நமக்கு தேவை கஸ்டமர் வந்து நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது அப்படின்றத மட்டும் யோசித்து நீங்கள் ஒவ்வொரு அடியும் நீங்கள் எடுத்து வைக்கும்போது உங்களையே அறியாமல் உங்களை அது மேலே கொண்டு போயிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபேமஸ் டெய்லராக ஆகிறதுக்கான தகுதி உங்களுக்கு நிறைய வந்திருக்கும், புரியுதுங்களா? ஆனால் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒர்க்குன்றது கம்மியாலாம் இருக்காது. நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட வேண்டிய வேலை தான் அதிகமாக இருக்கும். இது போல் நீங்களுமே வந்து யோசித்து என்ன பண்ணணும், நம்ம வந்து நம்ம தொழிலை வந்து எப்படி நம்ம மேலே வளர்த்துக்கிட்டு போகணும் அப்படின்றது தான் யோசிக்கணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒருத்தர் வருமானம் வந்து குடும்பத்துக்கு பத்துமான்னு கேட்டால் கண்டிப்பாக பத்தாது. 2 கை தட்டினா தான் ஓசை வரும், ஒரு கை தட்டினா ஓசை வராது. நம்ம வந்து ஒருத்தர் வருமானத்தில் நம்ம பிள்ளைங்களையும் படிக்க வைக்கணும், நம்மளையும் பார்த்துக்கணும், நம்ம சாப்பாட்டுக்கும் கொடுக்கணும். அப்படின்னும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இது இல்லாமல் ஒரு சீட்டு போடுறாங்களோ இல்லை வந்து ஏதோ லோன் எடுத்துருக்காங்களோ அதையும் பார்க்கணும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி வந்து அவ்வளோ வந்து எல்லாமே வந்து விலைவாசி வந்து ஏறி இருக்குது. அப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டம் இல்லையா? நம்ம வந்து வீட்டில் இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும் இல்லையா? நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து வீட்டுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத தான் நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யோசித்து ஒரு சில வேலையும் செய்யணும். இப்போ வந்து நான் வந்து இதை சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க வந்து என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, என்னால் வந்து வீட்டுக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், ஒருத்தவங்க வந்து கட்டப்பை தைக்கிறதுக்கு கேட்குறாங்க, போகலாமா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக போங்க, அதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும், நீங்கள் கண்டிப்பாக போங்க அப்படின்ட்டு நானும் சொல்லியிருக்கேன். இதுபோல் வந்து எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் நீங்கள் விடாதீங்க. வீட்டில் இருந்து தைக்கிறதுக்கு நம்ம வந்து எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் செய்யலாம். நம்ம வந்து வீட்டுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், அதை மட்டும் நீங்கள் யோசித்து செய்யுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததா அப்படின்ட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் வீடியோ வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு அதுபோல் வீடியோலாம் நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன் சிஸ்டர். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதுபோல் வீடியோ உங்களுக்கு
அதிகமாக வேணும், இல்லை எனக்கு வந்து ஸ்டிச்சிங் வீடியோ போடுங்க சிஸ்டர், எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன கேளுங்க. இதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து ஆர்டர் வந்திருக்கு. இப்போ அதுவுமே ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுவுமே அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த வீடியோலாம் போடுறேன் சிஸ்டர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.